இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கல்லாரி மேப் தான் வந்திருக்கோம். எப்பவுமே பர்முடான் எக்ஸ்ட்ராவே கொடுத்து நம்ம சாவடிச்சிட்டானுங்க. ஏதோ அதிசயமாக இன்றைக்கி நம்ம கல்லாரி கொடுத்துருக்கானுங்க. சரி வந்த உடனே நம்ம வானத்திலே பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்களே. என்னத்த பண்ணுறதுண்ணா இப்போ ரிவைவ் பண்ணுங்கடா, ரிவைவ் பண்ணுங்கடா, கற்று விடாதீங்கடா, என்ன ரிவைவ் பண்ணுற போகிறான்டா அந்த M10 வைடாடே மில்கே. M10 வச்சுடு. சரியா, ஓகே போகலாம். ரீவைவ் பண்ணுற என்னடா பண்ணுற நீ? அடே பண்ணுறா அப்பா பண்ணி விட்டானே. இவன்கிட்ட நம்ம படுற அவசரம் இது. அப்பா பாப்பா பாப்பா பாப்பாப்பா முடியலையடா சாமி. இப்போ அங்கே போவோம். அந்த ஹிந்திக்காரன் வந்துடும். சரி போவோம். ஓடா இவன் வேறு தம்மா துண்டு ஸ்பீடில் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீடில் போவான். எட்ரா ஃபுல்லாக எட்ரா போ. அந்த இதுவும் எனக்கும் வீடா ஓரியன் ஆக்டிவேட் பண்ணுண்டா. ஆடா பாவி 225 வரும்டா. எனக்கு 100 தாண்டா வந்திருக்கு. எனக்குனே தான் வருவீங்களாடா. சரி இப்போ என்ன பண்ணுறது? இது ஓப்பன் பண்ணுவோம். என்னடா ஆச்சு? M10 லெவல் 2 ஃபஸ்ட்டு. ஊசி தரியா? சரி கொடு, ஊசி கொடு. சரி சரி நம்ம போவோம். லெவல் 1 ஹெல்மெட்லாம் நம்மளுக்கு எதுக்கு? வயசு என்பதில் எட்ரா எடுத்து இன்னைக்கு அடிக்கிற அடியில் இவனுங்களை மாட்ட போகிறானுங்கடா. எப்பா சரி என்னடா இது மேலே மெடிக்கிட்லாம் வச்சுருக்கீங்களே, எப்படி இது மேலே ஏறுறது? என்னடா இது மேலே குதிங்களா? சரி இது மேலே ஏறி போகணுமா? ஏறு குதி. வேணாம், நம்ம போய் முதல்ல கில்லு எடுப்போம். மைனஸ் ஆகிடுமே. கில்லு எடுத்துக்கணும். சரி போவோம். லெவல் 3 ஃபஸ்ட்டு. நம்ம மில்கி தலைவர் நல்ல பையன்டா. நம்மளுக்காகவே எல்லாத்தையும் கொடுக்குறான். M14 நம்மளுக்கு என்ன இன்ஃபோராக கொடுக்குறீங்கடா. G36 யாருக்கடா வேணும்? G36. அப்புறமா நம்ம ஒரு புதுசாக ஒரு ட்ரிக் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். அது என்னென்னா, என் ஐடி நான் ஃபுல்லாக டாப்பப்பே பண்ணதில்லை. நான் ஒரு 6 வருஷமாக இந்த கேம் விளையாடுறேன். அப்போது எனக்கு 6 இயர்ஸ் ஓல்டு வந்திருக்கணும். நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆமாம் கரெக்ட் தான். என்ன ஆச்சுன்னா, நான் தொடர்ந்து ஒரு 2 வருஷமாக ஆடிருந்தேன். திடீர்னு எனக்கு என்ன போர் அடிச்சிச்சு. என்னடா எவன்டா ஏற்றுவான் இந்த கேமை, போர் அடி, சுடுறது ஓடுறது அவ்வளோதானடா அப்படின்னு சொல்லி எனக்கே திடீர்னு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படின்னு டெலீட் பண்ணிட்டேன் நான். அப்புறம் மிச்சி இந்த சும்மா சில கேம் இருக்கும், அதெல்லாம் விளையாடுவேன். ஐயோ என்னடா என்ன இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் மாதிரி வராதேடா அப்படின்னு சொல்லி அதை நான் ஏற்றுனேன். பார்த்தா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போனால் எனக்கு அந்த 2 வருஷம் இதுவும் போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, திரும்பியும் நல்லா 2 வருஷம் விளையாடிருந்தேன். திரும்பியும் என்னாச்சு, திரும்பியும் நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் டெலீட் பண்ணல, யார் டெலீட் பண்ணான்னு தெரில, டெலீட் ஆகிடுச்சு. அதுவும் போச்சு. இதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகக்கூடாதுடான்னு சொல்லி நான் வந்துட்டேன். அப்படியே பத்திரமா அதை வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் டெலீட் பண்ணல. தொடர்ந்து இன்னும் 2 வருஷமாக தான் ஆடிட்டுருக்கேன். 2வது வருஷம் இப்போ 3வது வருஷம் வரப்போகுது. இவ்வளோ பெரிய கதை இருக்குது. அப்புறம் நான் டாப்பப்பே பண்ணாமல் தான் இந்த ஸ்கின்லாம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் ஐடி கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எப்படின்னா ஒன்றுமே இருக்காது அதில். நீங்கள் டைமண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கரீனாக்கார இந்த மிஷின்ஸ்லாம் முடிச்சா தருவான்ல, அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள். ஒரு சில ஸ்கின்லாம் எனக்கே தெரியாமல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரில. ஆனால் அதெல்லாம் வச்சிட்ருப்பேன். அதுதான் எனக்கு புரியல. லெவல் 4 ஃபஸ்ட்டு
சரி இந்த M10 எடுப்போம். என்னடா காமிங்க. எடுத்துறான்டா. ஏன்டா டேய் கஷ்டப்பட்டு எடுக்கலான்னு வந்த. M10 இருக்குதா? அது குடுறா அப்பா கச்சிச்சு சாமி முடியலடா. இவனுங்க லூட்டை வச்சு இவனுங்க பண்ணுறானுங்களே. ஐயோ சரி நம்ம போவோம். M60 எடுத்துப்போம். இப்போ அடிக்கிற அடியில் இவனுங்களுக்கு என்னடா இது அடிக்கிறோன்றா சொல்கிறேன். கடைசியில் எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே. சரி நம்ம வண்டி எடுத்து சுற்றலாம். மிஷா வச்சிருக்கேன்டா. தில்லு இருந்தால் என்னை தொடுங்கடா. எவனாவது முடிஞ்சா தொடுங்கடா. டோக்கனா எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம கண்ணில் மட்டும் எப்படிதான் இதெல்லாம் மாற்றுதோ. ஓடா யாருடா வேணும் G18. அந்த மேலே இருக்கோம் போ. எனிமி காமிக்குது மேப்பில். எங்கே இருக்கான்னு தெரியல. சார் நம்ம மஷ்ரூமை சுட்டுவோம். எங்கே இருக்கான் இது பொடிசா தெரியும் மாட்டிக்கிறான்டா. என்னடா 15-24 இருக்குது. அவனை விடாதீங்க. அவனை கொல்லுங்க. 16 டேய் இதெல்லாம் போச்சுன்னா நான் எப்படிடா கில் எடுக்கிறது? டே அந்த கில்லாச்சும் வைக்கடா. டே வர ஜீப் எடுத்துட்டு இப்படி ஸ்பீடாக போகிறாடேடா. டேய் மில்கி வேணாண்டா. ஒரு கில்லாச்சு குட்றா. டேய் குட்றா. டேய் வெயிட் பண்ணுடா. அவனை அங்கேயே பிடிங்கடா. சொல்லி முடியறதுக்குள்ள முடிச்சிட்டான். கில்லே எடுத்துட்டான். ஏண்டா அவங்களுக்கு நான் என்னடா பண்ணேன்? ஒரே ஒரு கிலோ தான்டா கேட்டேன். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்கடா. இதை லூட் வச்சு வைங்கடா. ஸ்கார் 3 எடுத்துக்க வேண்டியது தான். பாவம் தலைவன் கத்துறான். பாட்டு கேட்டுகிட்டே நம்ம விளையாடலாம் கைஸ். இல்லை பாட்டுலாம் வேணாம். ரொம்ப மோசமான பழைய பாட்டுலாம் வருது. வேணாம். ஐயோ லைஃப் போச்சுடா. நீ சுற்றுற இன்னும் ஒன்று சுற்றுற. சூப்பர். நான் ஆட்டோக்காரன் ஆட்டோ பார்த்து பாட தெரிலப்போ. நம்மளுக்கு எதுக்கு இந்த இடத்துல இப்போ ட்ரிக்கியாக போகலாமா? இப்போ பாருங்க எப்படி போகணுன்னு கற்றுக்கோங்க. என்னை பார்த்து இப்போ கற்றுக்கோங்க. ஐயோ அசிங்கமாக போச்சு. என்னடா இவ்வளோ ஹெச்பி போச்சு. சே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முன்னாடி அசிங்கமாக போச்சு குமார். சரி நம்ம போய் M10 மாற்றிப்போம். போய் M10 ஒரு சிப்பை வாங்கிட்டு என்ன பண்ணோன்னா அப்கிரேட் பண்ணோம். இப்போ இருக்க பாரு என் காம்பினேஷன் ஸ்கார் 3 M10 எவனாவது வாங்கலாம். அவன் மூஞ்சில் இன்னைக்கு அடித்து ஊத்துறேன்டா. சரி நம்ம போவோம். ஆமாடா ஜிப்லைன்லாம் பிடிச்சிட்டு போகிறீங்க முடியலடா. எங்கே பார்த்தாலும் இனிமையாக இருக்கானுங்க. எது சிப்பு வாங்கணுமா? போய் வாங்கிட்டு வரேன். அங்கே எனிமி இருக்கானுங்க. பின்னாடி போயிடும். பின்னாடி போகலாமா? சரி போவோம். ஜோனுக்குள்ளே இருக்குது. இவனுக்காக போய் வாங்கணுமா? வாங்கி தான் ஆகணும் போல. சரி வாங்குவோம். அவன் இந்த கருணாக்காரன் சரியான இவனை அடிக்கடிக்கு நிரூபிக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம் ஏன்டா நீ போய் வாங்க மாட்டான் அவன் போய் அவனுக்கு வாங்கிக்க மாட்டானாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பக் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல. ஒரு 2-3 வாரமாக அவனால் யூஸ்ன்ற ஒரு பட்டனே அவனால் கொடுக்க முடியல. கிளாஸ் கால்லையும் அப்படி தான் ஆகுது. என்னன்னு தெரில. அவனுக்கு வண்டியில் ஏறவும் முடியல. யூஸ் இருந்தால் தானே ட்ரைவ்னு காமிச்சா தானே ஏறுறதுக்கு. அதுவும் காமிக்க மாட்டேங்குது. என்னத்த சொல்கிறதுண்ணா கரீனா நீ சரியான இவன்டா. அப்பா முடியலடா சாமி. ஐயோ டேய் ஸ்ரீ எவ்வளோ சத்த மேலே இருக்கும். ஐயோயோ நம்மளுக்கு இது இருக்கு. ஜோனுக்கு வந்து தான் ஆகணும். என்னடா இது? ஐயோ எவன்டா வாட்சது? எவன்டா
போச்சுடா க்ரோஸா எக்ஸா இது பார் இது போசி எடுக்குது பார் வேற எவனோ ஒருத்தன் அடிச்சான் டேய் ரிவைவ் பண்ணுறா டேய் ரிவைவ் பண்ணிடுறா இல்லை டோக்கன் இல்லையா சரி விடு செத்துறாதடா மாமே செத்துறாதடா இவன் இறங்குறான் இவன் பேர் என்னது சிங்கா ஆடா பேர் வைக்கிறீங்க சிங்கு கிங்குன்னு என்னத்த பண்ணுறான் டோக்கன் செத்தாண்டா கொஞ்சிச்சா இவன் கதை முடியுது என்னத்த சொல்கிறது எப்படியோ டாப் 10 வரைக்கும் வந்துட்டோம் அது வரைக்கும் போதும் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது டோக்கனை கலெக்ட் பண்ணுறா டேய் டோக்கனை கலெக்ட் பண்ணு சோலோடார்லாம் வேணாண்டா டேய் முதல்ல ஒருத்தனை காப்பாத்துறா இன்னும் 100 டோக்கனா ஐயோ போச்சு என்னத்த சொல்கிறது சோலோடார் வேணாண்டா சோலோடார் முடிஞ்சிச்சா அவன் அடிச்சா கிடைக்கும்டா டோக்கன் கிடைக்கும்டா அவன் தான்டா இப்போ டோக்கன் கிடைக்கும் பாரு அப்பா பெருவை பண்ணி விட்றா போ டோக்கன் போ டட்ஸா போடு போ என்ன ரிவைவ் பண்ணி விடு போடுறா நல்ல ஜோன் சர்வைவர்ப்பா டேய் பத்திரமா ஜோனுக்குள்ளே வந்துடுறா நானும் நீயும் மட்டும்தான்டா இருக்க முடியும் அதனால வந்துரு எப்படியாவது போய் அடிக்கணும்டா அலைவு நம்மளும் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்குவாடு ஒரு சோலோ பீஸ் மட்டும் இருக்குது நம்ம இந்த டவர் மேலே ஏறி உக்காந்துப்போம் கீழே பாருங்கடா டே எடப்பாருங்கடா ஓசி எடு ஓசி இது ஒரே ஒரு கில் தானே நம்மளுக்கு கிடைச்சது போய் அடிச்சிடலாமா 11 போகுது போய் அடிப்போமா டேய் மில்கி வாடா பேக்கப் வாடா வந்துட்டேன் ஓகே அது இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான் ப்ளூவால் ஐயோ அப்படிக்கா போ ஏண்டா அவன் தானே சிங்கிள் பீஸு ஐயோ புல்லட் வருகா என்னடா இது எங்கேயோ போகுது அடச்சை ஓடுறான்டா டேய் மில்கி அப்படி வரான் போடுறா அட்ரா அடிச்சுனா பூயாடா அட்ரா அவ்வளோ தாண்டா பூயா மக்களே ஓகே பாய் காய்ஸ் பாய் ஃப்ரம் பிளாஸ்ட் கிங்